أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஓதுங்க. 40வது அத்தியாயம் 61வது வசனம். நீங்கள் இளைப்பாறுவதற்காக இரவையும் நீ பார்ப்பதற்காக பகலையும் அல்லாஹ்தான் படைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது அருளுடையவன். ஆயினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை. இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஆயத்தில் நீங்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்ன? யாரும் புரியல? ஏன்ப்பா யாரும் புரியலையா இருக்கு? திருப்பி படிங்க தம்பி. நீங்கள் இளைப்பாறுவதற்காக இரவையும். சரி, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரெஸ்ட் எடுப்பதற்காக, தூங்குவதற்காக என்ன பேசுவார்கள்? இளைப்பாறுவதற்காக. உங்கள் தேகம், உங்களுடைய பாடி, உங்களுடைய உடம்பு இளைப்பாறுவதற்காக இரவையும் பகல் நேரம் முழுவதும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டிருந்தும் பின்னர் இரவு நேரங்கள் சிறிது இளைப்பாறிக் கொள்ளுங்கள். எல்லா ஊர் இடத்துக்கெல்லாம் போய் இந்த குரானை பற்றியும் அல்லாஹை பற்றியும் உண்மையை பற்றி மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும், நீங்கள் கூற வேண்டும். ரசூல் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதேதான் உங்களுக்கும் இளைப்பாறுவதற்காக, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பதற்காக, தூங்குவதற்காக கிடையாது. சொற்ப நேரமே என்று தூங்க மாட்டார்கள். யாரு? உண்மையான மூமின்கள், இறை நேசர்கள். இரவில் சொற்ப நேரமே என்று தூங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். மற்ற நேரங்களில் நீங்கள் இளைப்பாறுவதற்காக, இரவின் மற்ற பகுதி நீங்கள் இளைப்பாறுவதற்காக. இந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரிய வேண்டுமென்றால் போன பயானின் சொல்லிய பிரகாரம் 2:121 நீங்கள் அடைய வேண்டும். அதுவரையும் நீங்கள் தூங்கிக் கொண்டுதான் இருப்பீர்கள். அல்லது 73:5 அடைய வேண்டும். இப்போ இந்த வார்த்தை இளைப்பாறுவதற்கு தான் எல்லாம் வழக்கமாக பேசக்கூடிய வார்த்தை தான் இது. என்ன சொல்றான்னு தான் கேட்டேன். நீங்க வாயை திறக்கணும். இளைப்ப ரெஸ்ட்டுக்காக கொடுக்குறேன்னு சொல்றான்ல, இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாலும் மன சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, இவ்வளோதான் சொல்லணும், 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை பேசுவாங்கன்னு ஆசை பார்த்துட்டு இருந்தேன். ரெஸ்ட் அல்ல, தமிழ்ல இளைப்பாறுவதற்காக சொல்லிட்டான். இது ரெஸ்ட்டு தான் இரவு நேரத்தை ரெஸ்ட் தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, இப்போ இதுக்கு அர்த்தம் புரியணும். இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு 2:121 படி உங்களுக்கு வேத புத்தகம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
இப்போ அந்த விஷயத்தை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார். 40-61 எப்படி ஓதிட வேண்டுமோ அவ்வாறு அதனை ஓதுகிறார்கள், புரிந்து கொள்கின்றார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். சரி, புரிஞ்சது உங்களுக்கு? இப்போ புரிஞ்சது உங்களுக்கு? இந்த விஷயத்துக்கு நாம் செய்யக்கூடிய காரியம் வேறொரு செயல் இருக்கின்றது புரியறதுக்கு. அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி சொன்ன, இரவு நேரத்தை நீங்கள் தூங்குவதற்காக அல்லது சிறிது நேரம் தூங்குவதற்காக அதை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே. இளைப்பாறுவதற்குன்னு அவனே சொல்லிட்டானே. அப்போ நம்ம சிந்திக்கணும், என்ன சொல்ல வர்றோமோ, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி சொன்னாலே நம்ம அதிக நேரம் ஓதுன்னு கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம், கூட்டிக்கிறலாம், அதிகப்படுத்திக்கிறங்க அப்படிலாம் சொல்கிறான். இருந்தாலும் நாம் அதிகப்படுத்த ஓதுவதிலும் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதிலும் சுஜூது செய்வதிலும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் இவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பரவாயில்லப்பா, கொஞ்சம் படுத்துக்கப்பா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்குப்பா சொன்னால் கூட இல்லை, ரெஸ்ட் எனக்கு தேவை கிடையாது. இந்த குர்ஆனை ஒழுங்காக ஓதி முடிக்க வேண்டும், ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். மவுத்து வர்றதுக்கு முந்தி, என்னுடைய இறப்பு வர்றதுக்கு முந்தி ஒழுங்கான காரியத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொன்னால் அல்லாஹ் மிகுந்த சந்தோஷம் அடைவான். இந்த மாதிரி செயலை உடையவர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பட்டம் அளித்திருக்கின்றான். அதாவது தெரியுமா, இந்த மாதிரி அல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்க, இல்லை அதிகமாக அல்லாஹ்க்கா செய்வேன், அல்லாஹ் செய்வேன், அவன் அதிகமாக செய்வேன் அப்படின்னு மக்கள் இருக்கிறாங்க. உண்மையான மூமின்களை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி மக்களை அல்லாஹ் எவ்வாறு அழைக்கின்றான் தெரியுமா? எழுதிங்க கேள்வி. எல்லாத்தையும் பதில் சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு எத்தனை நாளுக்கு சொல்லுவீங்களோ சொல்லுங்கள், நான் அவசரப்படுத்தலை, யோசிச்சுங்க. குர்ஆன் ஒழுங்காக ஓதி இருந்தால் உடனே இப்பயும் பதில் சொல்லுவீங்க. இந்த மாதிரி மனிதர்களை எவ்வாறு அல்லாஹ் அழைக்கின்றான் என்று குர்ஆன் போட்டிருக்குது, உடனே சொல்லியிருப்பீங்க. ஓதலை, சரி நம்ம ஓதி ஒழுங்காக சொல்லுங்க. அடுத்த படிங்க. அப்போ இதில் இளைப்பாறுவதற்காக அர்த்தமே வேறு. காரணம், இந்த குர்ஆனை நீங்கள் ஜிக்ர் செய்தால்தான் இதில் முழு விவரம், முழு அர்த்தம், முழு விளக்கம், முழு ஞானம் முழுமையாக தெரியும். அதுவரை தெரியாது. சொற்ப நேரமே என்று தூங்க மாட்டார்கள். இளைப்பாறுவதற்காகவே இவ்வாறு சொல்லுகின்றான் அல்லாஹ். அதற்கு என்ன அர்த்தம், இதற்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சொல்கிறான்னு ஓதுமே டக்கு என்று என்ன இந்த மாதிரி வார்த்தையை போடுறான்னு நிற்கணும். நீ வேகமாக படித்து போயிட்டு அது என்ன பிரயோஜனம்? அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அடுத்த படிங்க. 62. அவன்தான் உங்கள் அல்லாஹ், உங்கள் இறைவன். எல்லா பொருட்களையும் படைப்பவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. எனவே நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? என்னை புரிந்து கொள்ளாமல் எங்கு திருப்பப்படுகிறீர்கள் என்றால், என்னை இன்னும் புரியவில்லையே, அந்த விஷயத்துக்கு ஒன்று நீங்கள் வரலையே, எங்கப்பா நீ போயிட்டு என்ன ஓதுறான்னு, எந்த பக்கம் போயிட்டுறேன்னு அப்படின்ட்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கின்றான். அவனே அல்லாஹ். அவனே என்ன? அல்லான்னு சொல்லியாச்சு. அவனே அல்லாஹ். அவனே என்ன? நமக்கு அல்லாவுக்கு உருவம் இருந்தால் சொல்லி அவனே அல்லாஹா, இதை தான் அல்லாஹ் காட்டுறான். இது பாயிண்ட் பண்ணி இவனே அல்லாஹ்,
உருவம் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம், சரி இதுதான் அல்லான்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் தான் நசீர், ஓ உருவம் இருக்குது கண்டுபிடிச்சாச்சுப்பா. இவர் தான் சிராய் சாகா, சரி ஆளை பார்த்தா தெரிஞ்ச விஷயம் புரிஞ்சு போச்சு, எல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் தெரியாதவன், பார்க்க முடியாத, உருவம் இல்லாத அவனே அல்லாண்டா. மூசா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்ல, இன்னஹு அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் என்று கூறுகின்றான். அந்த நான் விஷயந்தான் ரப்பில் போய் நிற்கிது, ரப்புல் ஆலமீன். அந்த ரப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீதான், ஆஹா இவன் தான்ப்பா அல்லாஹ் உங்களுக்கு உடனே பதில் வரும். நான் சொல்ல புரியுதா? ரப்புல் ஆலமீன், ஆலமீனுக்கெல்லாம் ரப்பு, மனிதர்களின் ரப்பு, ரப்புல் ஆலமீன் அப்படி வருதுல. அந்த ரப்பை நீங்கள் புரிஞ்சு கொண்டால் அவன் தான் அல்லான்னு நீங்கள் முடிவுக்கு வருவீங்க. இப்படி விஷயத்தை அடக்கி வச்சிருக்க அவனே அல்லாஹ். நான் சொல்றது குழப்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நான் சொல்றத ஒழுங்கா புரிஞ்சுக்கிறேங்க. யூடியூப் போட்டு திருப்பி கேளுங்க. ஒரு விஷயத்தை முழுமையாக ஆட்கொண்டவன், அது ஐக்கியமானவன், இந்த அம்சங்களை நிறைச்சப்பட்டவன், அவன்தான் ரப்பு. அந்த ரப்பு தான் அவனே அல்லாஹ், உங்களுடைய இறைவன். இது உருவம் எதுவுமே இல்லாதனால, எல்லாமே இருதயத்தால் அறியக்கூடிய விஷயங்களாக இருப்பதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன ஒன்று இல்லாத எப்படி நம்ம பேசுறது, பார்க்கறது, செயல்படுத்துறது கஷ்டமாக இருக்கும். ஏதாவது உருவம் வந்துச்சுன்னா பார்த்து அக்கப்போது செஞ்சிடலாம். உருவமே இல்லாத போய் எங்கே தொடுறது, பார்க்கறது, பேசுறது, கிட்ட போகிறது, வர்றது, அவன் என்ன கேட்குறதோ எனக்கு ஒன்றுமே தெரியாத சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அவன் இந்த மாதிரி சொல்கிறான், குரான் சொல்கிறான். என்ன செய்யறது சொல்லுங்க, என்ன செய்யறது? ரொம்ப கஷ்டம்தான் தம்பி, நான் அவங்க செய்ய சொல்ல, கஷ்டமான காரியம். அதுக்கு தான் உங்களை தான் நீங்கள் தேவைப்படுத்திக்கணும். எப்படி நீ உங்களை சிந்திக்கணும்னு சொன்னான். மனிதன் படைப்பை பற்றி சிந்திச்சாதான் அவனை அழிஞ்சிட முடியும், இல்லாட்டி தெரியாது, இல்லாட்டி ஒன்றும் முடியாது. இதுக்கு தான் மூசா நபியோட சரித்திரம் அதிகமாக சொல்லப்பட்டு வருகின்றது. நீ ஒழுங்கான வழியில் வந்துடு, ஒழுங்காக சிந்தனை செய், அவசரப்படாத, இது உண்மை, அவ்வளோ உண்மை, பொய் கிடையாது என்று மூசாவுடைய சரித்திரத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு, உங்களை பற்றியும் ஒழுங்காக புரிந்து கொண்டு, படைப்புகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு நீங்கள் வர வேண்டும். இப்போ என்ன, அதாவது இந்த குர்ஆன் புரியுறதுக்கு தனிமை அவசியம். தனிமை முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது, தனிமை அவசியம். எத்தனையோ நபிமார்களை பற்றி இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த நபிமார்களாவது நண்பர்களை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு போய்கொண்டு இருப்பதாக நீ குர்ஆனில் பார்த்திருக்கின்றீர்களா? மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிய விஷயங்களை மக்களுக்கு ஏவிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தார்களே தவிர, என்னைக்காவது நண்பர்களை சேர்ந்து பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருந்ததாக எங்கேயாவது குர்ஆனில் சொல்லப்பட்ட எந்த நபியாவது? என்ன காரணம்? நீங்க குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு வார்த்தையை ஆண்டவன் சொன்னான்டா, அது ஞானம் நிறைந்த வார்த்தை. வல் குர்ஆனில் ஹக்கீம், முற்றிலும் ஞானம் நிறைந்த வார்த்தை.
முற்றிலும் ஜிக்ரான வார்த்தை. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டால்தான் சாத்தியம். குடும்பத்தோட உட்கார்ந்துக்கிட்டு நான் குர்ஆன் ஓதுறேன்டா ஒரு காலம் முடியவே முடியாது. ஆனால் குடும்பம் முழுவதும் குர்ஆனும் கையுமாக இருந்தால் அழகான குடும்பம், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய குடும்பம். அப்படி இருந்தால் கவலை இல்லை, அப்படி கிடையாது, கிடையாது, உலகத்துக்கு கிடையாது. நீங்கள் இருந்தால் குர்ஆன் புரியும்பா. நான் என்னை முழுமையாக தனிமைப்படுத்தி கொண்டேன். சொந்த பந்தம் ஒன்றும் கிடையாது, அறவே கிடையாது. 40 வருடங்களாக தூக்கி எல்லாம் தொலைச்சி கட்டியாச்சு. வீணாக போனாங்க, எவ்வளோ காஃபி போயிடும் சொன்ன அப்புறம் சொல்லி அப்போ இருந்ததுனால அல்லாவுக்காக நீ வந்து என்ன நான் சொல்லித்தரேன்னு சொன்னான். அவனை சொன்ன செஞ்சேன், அல்லாஹ் தன் வாக்கு நிறைவேற்றிச்சான்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கான். அப்படி இவங்களாம் செஞ்சு முடிஞ்சா செய்யுங்க. நான் சொந்தத்தோடு பேசிக்கிட்டு இருப்பேன், இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன், ஆத்தவருக்கா சேர்த்தவருக்கா இருப்பேன் என்னக்கா ஓதப்பாண்டா, சொர்க்கத்தை மறந்துடுங்க. செய்யுங்க, எல்லாம் ஓதுங்க, வேணாம் சொல்லுங்க. அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் இது ஞானம் நிறைந்த விஷயம். உங்களோட நல்லா தனிமையாக பேசணுப்பா. அது நீ தனிமை வந்தாதான்ப்பா அவனை பேசுவான். அவனுக்கு ஏதாவது இணை துணை இருக்குதா? அல்லாஹ் பின்பற்றுங்கன்னு சொல்கிறானே, இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாவை பின்பற்றுங்க, இணை துணை மனைவி எதுவுமே கிடையாதுன்னு குர்ஆனை படிச்சுக்கிறீங்களே. இப்போ அல்லாஹ் பின்பற்ற போகிறீங்க, உங்கள் இணை துணை எல்லாம் சேர்த்து வச்சு உட்காந்துருக்கீங்களா? எந்த கதை இணை விட்டீங்க நீங்கள்? இந்த துணை விட்டீங்க? முடியாது, அவங்களால முடியுமா? நான் செஞ்சுட்டு சொன்னால ஆண்டவன் அவன் சொன்னதை செஞ்சு கொடுத்தான்பா. நான் சொன்ன செஞ்சேன்டா உனக்கு உதவி செய்கிறேன், நீ கேட்டது தர்றேன். நான் அதில் தான் நீ சொல்ல நான் செய்ய போகிறேன். இறங்காச்சு, நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தெரியும் நிம்மதியான வாழ்க்கைன்னு தெரியுது. இந்த சொந்தம் என்ன? இந்த குர்ஆன் ஓதாத சொந்தத்தை ஏன் ஒழிச்சு கட்டுறானோ அவன் மட்டும்தான் உருப்படுவான். அது எவ்வளோ முடியாது. சொந்தத்தை தூக்கி தள்ள வச்சு ஆகிட்டே கிடங்க, வேணாம் சொல்லல. குர்ஆன் படிச்சிருப்பீங்க, எந்த சொந்தம் எதுவும் உதவி செய்யாத நாளில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க இங்கே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. சுற்றிக்கின குர்ஆன் ஓத போகிறேன்னா மரத்துக்கு குர்ஆன் மறந்துடுங்க. பேருக்கா வயிறு கிடங்க, அவ்வளோதான். கஷ்டப்படணும் சொன்ன கஷ்டப்பட தயாராக இருக்கு. முதலில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம், எங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனு கல்யாணம் இந்த சத்திரத்தில் போய் சாப்பிட்றது வர்றது போகிறது இந்த மாதிரி தீய செயல்கள் ஷைத்தானுடைய செயல்கள் நடந்துட்டு இருக்க போய் எவன் கலந்து கொள்கின்றானோ, எந்த ஆணும் பெண்ணும் இந்த விஷயத்தை போய் கலந்துக்கிட்டான், கூப்பிட்டாங்க போகிறானோ அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம். ஏற்றே பார்க்கக்கூடாது. இந்த கல்யாணம் போய் பார்க்கவே கூடாது. கல்யாணத்தை முடியுமாங்களால் சரிங்களா? மறுபடியும் கூப்பிட்டாம்பா போகணும்பா கோச்சிப்பாம்பா. அல்லாஹ் கோச்சிப்பான், அதை பற்றி கவலை இல்லை. இவன் கோச்சிக்கிடுவானா? ஏன்னா இவன் தான் நாளைக்கு இவங்களை சொர்க்கத்தை உள்ளே தள்ள போகிறாங்க. நான் சொல்ல உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கேன். சொல்லிடுறேன், கேட்டுக்கிறேங்க. நடந்த விஷயம் சொல்லி தான் தெரியும், தெரிஞ்சுக்கிறேங்க. இவன் என்ன இப்போ இப்படி பேசுகிறானே, அவன் இவன் கல்யாணம் போகாமல் உட்காந்துறான் கேட்டான். நான் கல்யாணம் போய் மவுத்து விஷயம் போய் அட்டன் பண்ண 40 வருஷம் ஆச்சுப்பா. எந்த மவுத்தையும் பார்த்ததும் கிடையாது, எவன் கல்யாணத்தையும் போனது கிடையாதுப்பா. என்னைக்கு ஓத ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து அவனுக்கு தொட்டு வலிச்சாச்சு. ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண கிடையாது, ஒரு மவுத்தை அட்டன் பண்ண கிடையாது. நீங்கள் இருப்பீங்களா? அப்படி இருந்தால் அல்லாஹ் உதவி செய்யலாம். கூட பிறந்தவர்கள் 5 பேர் என்னுடன். 5 பேர் கல்யாணம் எப்போ நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, யார் ஒன்றுமே தெரியாது. இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்.
இதை பற்றி கேர் பண்ணுவீங்களா? கூட பிறந்தவர்கள் 5 பேர். 2 பேர் உங்களுக்கு தெரியும், சித்திக் ஜமால், ஃபஸ்லுர் ரஹ்மான், 2 டாக்டர்ஸ். என்னுடைய தம்பி தான் 2 பேர். இன்னொரு தம்பி, இன்னொரு 2 தங்கச்சிங்க. அப்படி இருப்பீங்களா நீங்கள்? நல்லா இருக்கிற அன்னைக்கு வேலை நல்லா வெளியே போக நல்லா இருக்கணும். நான் அவங்கள ஹெல்ப் பண்ண போகிறேன். எனக்கு நல்லா கேள்விகளுக்கு கேட்கப்படும் போது இவங்களை ஹெல்ப் பண்ண போகிறேன். எனக்கு இந்த தைரியம் இருந்ததுன்னா ஒழுங்கு தம்பி, ஒரு சிம்பிள் வேலை இல்லை, இதெல்லாம் முடியாது, இவ்வளோதான் போக முடியாது அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். சரி இருக்கட்டும். ஏன்னா உங்கள் சந்தேகம் வரலாம், இவ்வளோ பேர் செய்வாரான்னு வரலாம். இந்த 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க சொல்கிறோம், ஆரம்பத்திலாம் சொல்லிடல. இந்த விஷயம் வரும்போது சொல்ல வேண்டிய தருணமும் ஏற்பட்டு விட்டது, சொல்ல வேண்டிய விஷயம் வந்துடுச்சு, சொல்லியே தீர வேண்டும். அப்போ தானே என் பேச்சை நம்புங்க. நீங்கள் பொய்யை செய்யலாம், வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தா 2 நாள் கூட நான் பேச முடியும். அத்தோட பொய் சொல்கிறான் விட்டா ஓடி போயிருவீங்க. இந்த மாதிரி வரலாம் முடியுமா? உன்னர்த்த வீட்டுக்கு போறத ஸ்டாப் பண்ண முடியும் உங்களால? எக்காரணத்தோடு உணர்த்து வீட்டு போகக்கூடாது, எவன் வீட்டுக்கு போகக்கூடாது. உங்களால் முடியுமா? ஓடுங்க, உட்கார ஓதுங்க. அப்போ முடியும்னா உட்கார ஓதுங்க. இவ்வளவு விஷயம் இருக்குது உங்களை நீங்க பக்குவப்படுத்துறதுக்கு, இந்த குர்ஆன் ஓதுவதற்கு இவ்வளவு விஷயம் தேவைப்படுது. இந்த மாதிரி நீங்க உங்களை கொண்டாடணும். என்ன செய்ய போறீங்க? தனியாக அந்த பழகிருங்க தம்பி. வீட்டு வேலைக்காரி வச்சுக்கூடாது, நீ தான் செய்யணும். அப்போ தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என் வீட்டில் எங்கே வெளியே போகுது எல்லாத்துக்கும் நான் தான், வெளியே போகிறது வர்றது போகிறது நான் தான். ரொம்ப தப்பான காரியம். வேலைக்காரன் வச்சுக்க முடியாது, வேலைக்காரனுக்கு வேண்டிய கொடுக்கணும். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அந்த மாதிரி வேலைக்காரனை கவனிக்க நீங்கள் முடியுமா? நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு வேலைக்கார சர்வெண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி சந்தோஷம் அனுபவிக்கிறீங்களோ, சாப்பிட்றீங்களோ, துணி உடுத்துறீங்களோ, ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வேலைக்காரனுக்கு கொடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, பணக்காரன் வாட்ச்மேன் வாசன் இருக்கிறான், நாய்மன் இருக்கிறான், மனுஷன் இந்த மாதிரி இழிவுபடுத்தி வேலைக்கு குறைஞ்ச சம்பளத்தை வாங்கி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. சரி, அவங்க குர்ஆனை ஓதா கூட்டம் போய் விட்டு தள்ளுங்க. இந்த மாதிரி செய்ய முடியுமா உங்களால்? பார்த்துக்கணும் தம்பி, எப்படி வாழ வேண்டிய முறையை சொல்கிறேன். குர்ஆனை சொன்னதான் சொல்கிறேன், இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த மாதிரி நடக்கிறேன்டா. நான் வேலைக்காரனுக்கு இந்த மாதிரி ஒழுங்கான சம்பளம், சாப்பாடு, மத்தியானம் நாங்கள் தூங்குற மாதிரி அவனை தூங்க வைக்கணும். வாட்ச்மேன்லாம் கிடையாது. இப்போ செய்வீங்களா? செய்வாங்களா? இப்போ எல்லாமே எங்களுக்கு நிம்மதியாக போச்சுங்க. ஆண் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வர்றது வரட்டும், அந்த மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. ஆமாம், இது 40 வருஷமாக ஒழுங்காக கொண்டாந்தாச்சு. இந்த மாதிரி படைக்கிறது. சரி, போதும், இதோ இதுக்கு மேலே பேச வேண்டாம், ஓதுங்க. இப்போ அந்த ரெஸ்ட் எடுக்கிறது இளைப்பாறுவதற்காக கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். அதான் உண்மையான அர்த்தம். இரவுனா இளைப்பாறுறது தான். நீ தூங்கிட்டீன்டா என்னை மறந்துட்டேன்னு அர்த்தம். நீ தூங்கிட்டீன்டா என்னை மறந்துட்டேன்னு அர்த்தம். நீ தூங்கக்கூடாது. 2 நிமிஷம் 10 நிமிஷம் பழைய தக்க எழுந்திரிச்சிரு. அரை மணி நேரம் 10 எழுந்திரிச்சு. இதை நான் ரசூலுக்கா சொல்லிக்கிறேன். மேக்சிமம் டைம் வந்து இளைப்பாறுறது தான். அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குறீங்க, மற்ற மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன செய்கிறீங்க? இளைப்பாறுறீங்க. நீங்கள் அல்லாஹ் பற்றி பேசிக்கிட்டு உண்மை பக்கம் போன தூக்கமே போயிருங்க. உங்களோட தூக்கம் போயிருங்க. அது மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க தம்பி. தூக்கமே காணா போயிருங்க தம்பி. அல்லாஹ்வுக்கா நீங்கள் இறங்கிட்டீங்கடா. அடுத்த ஆயத்து பையன் தம்பி 62 63 சார். படி. அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களும் இவ்வாறே திருப்பப்பட்டனர். பார்த்தீங்களா?
அல்லாவின் வசனங்களை நிராகரித்து கொண்டிருந்தார்களே, எவ்வளோ சொல்லி 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 நிராகரிச்சுட்டே இருந்தாங்களே, அவரும் இவ்வாறே திருப்பப்பட்டனர். அல்லாவிட்டு போயிரு, திருப்பப்பட்டனர். 64. அல்லாதான் உங்களுக்கு இப்பூமியை தங்கும் இடமாகவும் வானத்தை ஒரு விதானமாகவும் உண்டாக்கி இருக்கின்றான். மேலும் அவன்தான் உங்களை உருவாக்கி உங்கள் உருவங்களை அழகாக்கி நல்லவற்றிலிருந்து உங்களுக்கு உணவும் அளித்தான். அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன். அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் மிக பாக்கியமுடையவன். அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன். இப்போ எப்படி சொல்ல பாருங்க, அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன். அல்லாவே நான் புரிஞ்சுக்கல, ரப்பு இறைவனை புரிஞ்சுக்கல. அவனே சொல்றான், அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன், அவன்தான் உங்களுடைய, அவன்தான் அல்லாஹ். இதெல்லாம் குறிச்சிக்கிறங்க. அவனே அல்லாஹ், அவன்தான் அல்லாஹ், நான் தான் வருதில்ல, இதெல்லாம் எழுதிக்கிறங்கப்பா. எந்த ஆயத்தில் யாரை பார்த்து சொல்கிறான் அந்த மாதிரி விஷயம், இதுக்கு என்ன உண்மையாக அர்த்தம் என்ன, இப்போ எப்படி உள்ள எப்படி பார்க்க முடியாத எப்படி கண்டுபிடிச்சிடுறது, இருக்கிறான்னு எப்படி சொல்லுவோம், இருக்கிறான்னு நீ நிரூபிக்கணுங்க. அதான் உங்கள் வேலை. அல்லான்னு சொல்ல இருக்கின்றால் சந்தேகமே இல்லை என்று நீ மக்களுக்கு நிரூபிக்கணுங்க. நானும் நிரூபிக்கணும், நீங்கள் நிரூபிக்கணுங்க. பணி முக்கியமான முக்கியமான ஆயத்தெல்லாம் அவ்வளோ விஷயம் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஆயத்துக்குள்ளேயும் அவ்வளோ விஷயம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் தான் உட்கார்ந்து எதுக்குன்னு உட்காரணும். தனியாக உட்காருவீங்களா? தனிமை தேவைப்படுது, தனிமை தேவைப்படுப்பா. இந்த குரானை பற்றி பேசுறதுக்கு தனிமையாக இருக்கான் இறைவன் தனியாக இருக்கிறான, இணையத்துறை இல்லாம இருக்கிறான, அவன் உதவி தேடுறதுக்கு நீ தனியை உன்னை படுத்திக்க. தனிமை என்கிட்ட வா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான் பாண்டவன். இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா அந்த குரான் ஓதுறதுக்கு. படிக்க தம்பி, படி. 65. அவனே என்றென்றும் இருப்பவன், அவனை இன்றி இறைவன் இல்லை. ஆகவே வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றவர்களாக்கி வைக்கிறவர்களாய் அவனையே நீங்கள் அழையுங்கள். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். படிங்க தம்பி. 65. அவனே என்றென்றும் இருப்பவன், அவனை இன்றி இறைவன் இல்லை. ஆகவே வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றவராக்கிறவர்களாக அவனையே நீங்கள் அழையுங்கள். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். களப்பெற்ற மனதுடன், இப்போ அர்த்தம் இப்போ லேசா புரியும். களப்பெற்ற மனதுடன் உங்களோட யாரும் இல்லை, இல்லை தனியாயிட்டு இல்லை நீங்கள், அதான் களப்பற்ற மனம். இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கிட்டீங்கல்ல, அதான் களப்பற்ற மனம். இந்த உலகம் முழுவதும் ஷைத்தானுடைய செயல். இந்த உலகம் இதை விட்டு ஒதுங்கிட்டீங்கல்ல, களப்பற்ற மனத்தை இருக்கிறீங்க. எதுக்காக ஒதுங்குனீங்க? அல்லாஹ் பக்கம் போகிறதுக்காக, இந்த குர்ஆன் புரிஞ்சுக்கிறதுக்காக, அவ்வளோதான். இந்த மாதிரி அர்த்தம் வந்து கொண்டே இருக்கு, அர்த்தம் வந்து கொண்டே இருக்கு. அர்த்தங்கள் வர வர எழுதி கொண்டே வாருங்க. என்ன அர்த்தங்கள்லாம் வருதோ எழுதிக்கிட்டே வாங்க. திருப்பி ஓதுங்க, திருப்பி ஓதுங்க. படிங்க, அடுத்த படிங்க. 66. நீர் கூறுவீராக, என்னுடைய இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகள் எனக்கு வந்த பொழுது அல்லாஹ்வை அன்றி நீங்கள் இபாதத் செய்வதை விட்டும் நிச்சயமாக நான் தடுக்கப்பட்டுள்ளேன். அன்றியும் அகிலத்தாரின் இறைவனுக்கே அடிபணிய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். பார்த்தீங்களா? இபாதத்து செய்ய வேண்டும்,
இபாதத்து செய்வதற்கு முக்கியமான அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டால், நீ தனிமையாக இருந்தால்தான் இபாதத்தில் முழுமையாக நீ இறங்க முடியும். தனிமைப்படுத்தப்பட்டால் உனக்கு இபாதத் அர்த்தம் தெரியும். என்ன காரணம் தனிமையாக இருக்க ஒன்ன விஷயம் தெரிஞ்சிடணும். தனிமையாக இருந்ததனுடைய உபயோகம், கூட்டோடு சேர்ந்து உட்கார்ந்திருந்த உபயோகம் என்ன, அதில் சேர்ந்த கஷ்டம் என்ன, இதில் நன்மை என்ன உனக்கு ஒழுங்காக புரியும். உண்மையிலேயே நீ தனிமைப்படுத்தி கொண்டால், இப்போ தனிமையாக எவ்வளோ நிம்மதியாக இருக்குதுப்பா நீங்கள் சொல்லுவீங்க. தனிமையாக இருக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு சொல்லுவீங்க. எவ்வளவு கரைச்சலாக இருந்துச்சு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் நிம்மதியாக போயிடுச்சேன்னு நீங்கள் உணர்வீங்க. அப்படி உணரக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்களேயானால் நீங்கள் இபாதத்தில் இருக்கின்றீர்கள். இய்யாக நஅபுது, ஆகவே உன்னுமே நான் உதவியும் தேடுகிறோம். இய்யாக நஸ்தஈன் சொல்றீங்க. படிங்க. 67. அவன்தான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், பின் இந்திரத்தில் இருந்தும் பின் இரத்த கட்டியில் இருந்தும் உங்களை குழந்தைகளாக வெளியாக்கினான். பின் நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடைந்து பின்னர் முதியோர் ஆகிறீர்கள். இதற்கு முன்னர் இறந்து விடுவோரும் உங்களில் இருக்கின்றனர். இன்னும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணையை அடைவீர்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொருட்டு. இப்போ இவ்வாறு அல்லாஹ் ஒரு மனிதன் குழந்தை பிறப்பை பற்றியும் அவன் வயதாகும் நிலையை பற்றியும், நீங்கள் எப்பெல்லாம் ஒன்றுக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க பார்த்துக்கிறீங்க, அடுத்து எங்கே போகிறீங்க, அடுத்த ஸ்டேஷன் எங்கே முடிய போகுது, அடுத்த போகிற இடம் என்ன, எந்த இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கா, நீங்கள் புரிந்து கொள்வதற்கா. அது ஆரம்பத்தில் சொல்லிட்டு உங்களுக்கு உங்களை பற்றி தான் புரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களை படைப்பை பற்றி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் எவன் படைப்பாளன் உங்களை படைச்சாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். படிச்சுட்டே வா. படி. அவனே உயிர்ப்பிக்கிறான், ஆகவே அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தான், ஆகுக என்று அதற்கு கூறுகிறான், உடன் அது ஆகிவிடுகிறது. குன் ஃபயகுன், ஆக என்று கூறுகின்றான், உடனே அது ஆகிவிடுகின்றது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, என்ன கேள்வி சொன்னேன், பதில் சொன்னேன். ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன் போன எபிசோடில். என்ன கேள்வி கேட்டேன் எழுதுகிறேன் இல்லையா? பதில் சொல்லணும்னு சொன்ன கேள்விக்கு யாரும் கேள்வி எழுதலை. பார்த்தீங்களா? எந்த ஆசையும் இல்லை வருது. யாருக்கும் பதில் இல்லை. கேள்வி என்ன கேள்வி கேட்டேன், எழுதிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன கேள்வி கேட்டேன்? அல்லா அல்லா ஒரு காரியத்தில் அல்லாஹ் சொன்னதுக்கு டபுள் மடங்கு செய்கிறேன். இதை நான் செய்ய போகிறேன், நான் அதிகமாக தூக்கத்தை குறைச்சிக்கிடுவேன், அதிகம் வேலை செய்வேன். இந்த மாதிரி செய்கிறவனுக்கு அல்லாஹ் ஒரு பெயரை வைத்திருக்கின்றான், இவர்களுக்காக ஒரு பெயரை வைத்திருக்கின்றான். அது என்ன பெயர்னு கேட்டேன், எழுதுகிறேன்னு சொன்னேன். ஒருத்தரும் எழுதலை. ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். ஒன்றுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்ட்ரெஸ்ட் தான் சொன்னால் டக்கு எழுதுவாங்க. உங்களுக்கு முன்னேறதுக்காக சொல்கிறேன். யாருக்கும் ஆசை இல்லைப்பா, ஒருத்தருக்கும் ஆசை இல்லைப்பா. சரி, மிஷினில்லா இத்தோட இந்த விஷயம் முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நான் பேசுகிறேன், நான் பேசிட்டு இருக்கேன், எந்த குறையும் போடாதீங்க. நான் உங்களுக்கு எந்த குறையெல்லாம் உங்களுக்கு முழுமையாக சொல்லிடுறேன்.
நீங்கள் எழுதலை இதை போய் கவனிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி நான் வந்து படிச்சிட மாட்டேன். இதை விட நல்லா ஒழுங்காக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ கடைசி என்ன ஆயிரத்து படிச்சீங்க நீங்கள்? 68 சார். என்ன விஷயம் போட்டிருக்காங்கல்ல? அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். ஆகவே அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் ஆகுக என்று அதற்கு கூறுகிறான், உடன் அது ஆகிவிடுகிறது. இப்போ ஒரு கேள்வி இருக்குது. நான் கேள்வி கேட்டு போகிறோம்பா, நீங்கள் பதில் சொல்லுவீங்களோ எழுதுவீங்களோ எழுத மாட்டீங்களோ, நான் இங்கே உட்காந்துருக்குறேங்க, நீங்கள் என்ன செய்யணும் தெரியாது, உங்கள் ஆசையோடு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் யாரும் ஈடுபாடு காட்டல, ஆசையும் காட்டல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரிப்பா, இது ஒரு கேள்வி இருக்குது, இந்த கேள்வி எழுதிக்கிறேங்க. இருந்தால் சொல்லிட்டே வர்றேன், எழுதிக்கிறேங்க. ஒரு காரியத்தை முடிவு செய்தால் ஆக குன் குன் ஃபயர் உடனே ஆகிவிடுகின்றது. அதான் படிச்சிங்க. அப்போ எதுக்கு அவருக்கு இந்த வானங்கள் பூமி படைக்கிறதுக்கு 6 நாள் தேவைப்பட்டுச்சு? எழுதிக்கிறங்க கொஸ்டின். இதே ரொம்ப அழகான கேள்வி. ஒவ்வொருத்தரும் இந்த அறிவையும் ஞானத்தையும் அடையக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய கேள்வி இதெல்லாம். இந்த மாதிரி சொல்கிறான், குன் ஆகணும் டக்குன்னு ஆயிரும். அப்போ 6 நாள் ஆணிச்சு, அதுக்கு வானங்களையும் பூமி படைப்பதற்கு இதுக்கு 6 நாள் ஆணிச்சு. அப்போ யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். 6 நாட்கள் என்னன்னு புரிந்து கொள்வார்கள். குன் ஃபயக்கூன் ஆக என்று கூறுவதுதான் ஆகிவிடும் என்பது அதையும் புரிந்து கொள்வார்கள். இதற்கும் அழகான அர்த்தம், அதற்கும் அழகான அர்த்தம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இத்தோட முடிச்சிருப்பா. உங்க ரொம்ப நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா? எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, சந்தோஷம், உங்க விருப்பப்படி ஓதிட்டு வாங்க, செஞ்சுட்டு வாங்க. நான் சொல்லிக்கிட்டே வரேன், நல்லா சொல்லிக்கிட்டே வர்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேஸ்னில்லாஹி அல்லாஹ் அனுமதியை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அவரையும் பொறுமையா இருங்க தம்பி. வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.